பாவ மன்னிப்பு எத்தனை வாட்டி கொடுக்கலாம், நான் மற்றவர்களை எத்தனை வாட்டி மன்னிக்கலாம் அப்படின்னுங்கிறது இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு சகோதரன் திருப்பி வந்து 7 தடவை 70 முறையாகிலும் அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் பாவ மன்னிப்பை கேட்டான் என்றால், அவன் மனஸ்தாபப்பட்டான் என்றால் அதனை மன்னித்து விடு என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி நாம் ஒருத்தர் மன்னிக்க வேண்டும் என்று அங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுறார் என்றால், அவர் நம்மை அப்படிதான் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம ஒரு வாட்டி பாவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபெக்டா வாழ்ந்த யாருமே கிடையாது. அல்லேலூயா. இங்க நானும் கூட, இங்க எந்த ஊழியக்காரர்களாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மனுஷர்களா இருந்தாலும் சரி, இந்த சரீரம் வந்து மிகவும் பலவீனமானது என்று சொல்லலாம். அதுல இந்த சரீரம் வந்து ஃபிளஷ் வந்து இந்த மண்ணோட ஓட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். அதனாலதான் அதுல எப்பவுமே பாவ எண்ணங்கள், பாவ கரைகள், அதுல இருந்து தோன்றும். ஆனா ஆவிக்குரிய சரீரமோ அது வந்து பிந்தின சரீரமா இருந்தாலும் அதுல முழுவதும் பரலோக ராஜ்யத்தின் எண்ணங்கள் தான் இருக்கும், இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்கள் தான் இருக்கும், ஆவிக்குரிய எண்ணங்கள் தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நாம ஆவிக்குரிய ஜெபம் செய்கிறோமோ, ஆவியில நாம் நடக்கிறோமோ, அவளுக்கு சரீரத்தை நாம் அடக்கி கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா ஜெபம் பண்ணுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா வேத வசனத்தை வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, ஆவிக்குரிய இந்த உலக பிரகம சரீரம் நாம் ஆவிக்குரிய மனுஷனை அடக்கிவிடும். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் பலவீனமான பாவங்களை செய்கிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே அழகாக சொல்கிறார், அவரும் அப்படிதான் மன்னிக்கிற குணமுள்ளவராக இருக்கிறார். 7 தடவை 70 முறை அவன் பாவம் செய்து விட்டு மனஸ்தாபப்பட்டானால் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கொண்டு மனஸ்தாபப்பட்டானா அவனுக்கு மன்னிக்க கடவுது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. மனஸ்தாபப்படாதவங்களை விட்டுருங்க. ஆனா மனஸ்தாபப்பட்டு நமக்கு கீழே யாரா இருந்தாலும் சரி, எத்தனை முறை பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க இதுக்கப்புறம் பாவம் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவோட இருப்பாங்க, தெரியாம பாவம் செஞ்சிருப்பாங்க, அவர்களுக்கு நாமும் மன்னிக்க கடவோம். அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மையும் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.